ஸ்னீக் பீக்ல பாத்தீங்கன்னா நம்ம மீட்ஸ்கி அண்ட் ரியூ இவங்க ரெண்டு பேருமே மாத்தி வேற லெவல்ல கிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சும்மால சண்டை போடல, ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மீட்ஸ்கி அவனோட சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணி ஏகப்பட்ட ஸ்னேக்ஸை ரியூ மேல லான்ச் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த பக்கம் நம்ம ரியூவும் அவனோட சாண்டை மீட்ஸ்கி சுத்தி கவர் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி கவர் பண்ற சமயத்துல மீட்ஸ்கி லான்ச் பண்ண அந்த ஸ்னேக் அட்டாக்ஸ் எல்லாத்துல இருந்துமே நம்ம ரியூ வந்து டாஜ் ஆயிடுறான். இந்த ஸ்னீக் பிக்கை நான் 3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம்ன்றது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது நம்ம ரியூவோட அயன் சாண்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம அரையா வச்சிருந்த அந்த சாண்ட் சீலிங் பிளேடு. பட் போன சாப்டர்ல அரையாவோட அந்த சாண்ட் சீலிங் பிளேட நம்ம ரியூ வந்து ஆட்டைய போட்டுருப்பான். சோ இந்த இடத்துல நம்ம மீட்ஸ்கி அவனோட சேஜ் மோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி முக்குனாலும் நம்ம ரியூவோட அயன் சாண்டை அவனால தடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ரியூ எப்படி அவனோட அயன் சாண்டை வச்சு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணானோ அதே மாதிரி இந்த சாப்டர்லயும் எல்லாரையுமே ஒரு பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிக சான்ஸ்ன்றது இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த டெக்ஸ்ட் ஸ்பைலரை பார்த்ததுக்கு அப்புறம் அதுதான் நடந்திருக்குன்றத முடிவே பண்ணியாச்சு. நம்ம ரியூ பாத்தீங்கன்னா எல்லாரையுமே மறுபடியும் அவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டான். ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்க.